நான் இந்த வீடியோ பண்ணுறப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தது. அது என்னன்னா, பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்கா பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த கனடா, மெக்சிகோ, சைனா மேலே எந்த டேரிஃப்ஸ் விதித்தாரோ அதெல்லாம் திருப்பியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி இங்கே அமெரிக்காவில் 2ஆம் தேதி, நாளைக்கு 3ஆம் தேதி அவர் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஏன்னா இப்போ இந்த பாதிப்பு வந்து அந்த நாடுகளுக்கு மாத்திரம் கிடையாது, கண்டிப்பாக அமெரிக்கா கூட பயங்கரமாக பாதிப்பு இருக்கும். ஏன்னா அமெரிக்காவிலேருந்து வர பொருட்களெல்லாம் நாங்களும் ஸ்டாப் பண்ணிவிடுவோம், நீங்கள் இந்த மாதிரி டேரிஃப்ஸ் விதித்தா நாங்களும் அதே மாதிரி பண்ணுவோன்னு அவங்க ரிட்டாலியேஷன் பண்ணதால் இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்காரு. இவர் கொஞ்சம் டவுன் ஆகி ஓகே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஒன்றும் நான் அவசரப்படல, வெயிட் பண்ணலாம் அப்படின்னாங்க. இது ஒரு நல்ல செய்தி. திருப்பி மார்க்கெட் ரிவைவ் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ராஷ் ஆகுது, பயங்கரமாக க்ராஷ் ஆகுது. எல்லா காயின்ஸும், பிட்காயின், ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே க்ராஷ் ஆகுது. அதுக்கு ஒரு பலத்த காரணம் இருக்குது. அந்த காரணத்தை சொல்கிறோம்னா, இப்போது நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பிட்காயின் வந்து $96,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. $96,000 $97,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு $5,000 $6,000 சரிவு வந்தது பிட்காயினில். அதே மாதிரி ஆல்ட் காயின்ஸில் பயங்கரமாக சரிவு வர்றது எத்தீரியம் ஒன்று, XRP ரிப்பிள், அப்புறம் சொலானா. இந்த 3 காயின்ஸும் பயங்கரமாக, ஆடா, டாஜ் காயின் இதெல்லாம் கிடுகிடுன்னு உழுது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நேற்றைய தினம் சனிக்கிழமை 1ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதி இங்கே அமெரிக்காவில் அவர் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முடிவெடுத்தார். அது என்னன்னா, நம்ம டேரிஃப்ஸ் ஒரு 3 கண்ட்ரிஸ் மேலே டேரிஃப்ஸ் போடுறத பற்றி அவர் முடிவெடுத்தார். அந்த 3 கண்ட்ரிஸ் எதுன்னா கனடா, மெக்சிகோ, சைனா. இந்த 3 கண்ட்ரிஸ் மேலேயும் டேரிஃப்ஸ் லேவி பண்ணுறதால, இதுக்கு முன்னால் ஆல்ரெடி இருந்த டேரிஃப்ஸ் தான், இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அந்த டேரிஃப்ஸை. அதால் அது பர்டிகுலராக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு, ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். அதுக்கு தான் அன்ரெகுலேட்டடு கிரிப்டோ கரன்சின்றது அன்ரெகுலேட்டட். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரிஸ்க்கு தான். அந்த ரிஸ்க்குக்கு ப்ரிப்பேர் ஆகி தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி வரும். இது ஆல்ரெடி முன்னே நம்ம இத்தனை பேட்டி பார்த்துருக்கோம். இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே உங்கள் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் பயங்கரமாக ஃபாலில் இருந்திருக்கும், எனக்கு தெரியும். ரொம்ப வருத்தமாக இருக்கும் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பார்த்தாக்கா. பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, பார்த்துக்கலாம். இது வந்து எத்தனை நாள் இருக்கும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு 3 நாள் 4 நாளில் திருப்பி கரெக்டாகி மேலே போயிடலாம், மார்க்கெட் மேலே போயிடும். பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இதில் நம்ம பிட்காயினுக்கு வந்து இவ்வளோ சரிவுன்றது, இந்த ட்ரம்ப் ஜான்வரியிலேருந்து பார்த்தாக்கா சடனாக இவ்வளோ ட்ராப் வந்தது இன்றைக்கி தான். பார்க்கணும் எப்போ ரிகவர் ஆகும் என்னான்னு. பிட்காயின் ரிகவர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ரிகவர் ஆகிடும். ஆல்ட் காயின்ஸில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி ரிப்பிளில் நல்ல நியூஸ் இருக்குது. அதில் இருக்கிற கோர்ட் கேஸ் எல்லாம் அடிச்சுட்டாங்க. அதுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம், SEC கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி போச்சு. இப்போது ஃப்ரெஷ்ஷாக அது ஏறணும். ஆனால் தச்சமாக இந்தியன் மணியில் $215 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் டவுன் ஆகுது. இன்னும் எவ்வளோ தூரம் கீழே வரும் என்னான்னு தெரியல, பார்த்துக்கணும். அது இல்லாமல் ஹாங்காங்கில் XRP ரிப்பிளில் வந்து டீலிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதால் இறங்குது. இப்போது இந்த டேரிஃப்ஸ் என்றது என்னன்னா, ஸ்டீலு, அலுமினியம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மேலே இந்த நாடுகள்லேருந்து வர ஐட்டம்ஸ் மேலே டியூட்டி போடுறது, எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பண்ணுறது. அந்த டேக்ஸால் மிச்ச நாடுகள் எல்லாமே பயப்படுறாங்க. எந்த கண்ட்ரி மேலே எந்த முடிவு எடுப்பார், இது எப்படி வரும் என்று பயப்படுறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ரிவைவ் ஆகும் மார்க்கெட்டு. ஆனால் நம்ம பொறுமையை சோதிக்கும், இந்த மார்க்கெட் கண்டிப்பாக சோதிக்கும். அதுக்கெல்லாம் நல்ல முடிவோடு தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணோம், தவிர்த்து அவசரப்பட்டு என்னடா இப்படி ஆகிப்போச்சு இது மாதிரி அப்படின்னு நினைக்கக்கூடாது.
எவ்வளோ உங்கள் விருப்பம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இருக்கும். கிரிப்டோ கரன்சின்றது மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி எஃபெக்ட்ன்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கிறப்போ நம்ம இது முன்னால் பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த மாதிரி கிராஷ் பார்க்குறது, இந்த மாதிரி கிராஷ் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். சமீபத்தில் ரஷ்யா உக்ரைன் வார் வந்தப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஈரான் வார் வந்தப்போ பார்த்தோம். இந்த மாதிரி இந்த டைம்லலாம் மிடில் ஈஸ்டில் டென்ஷன்ஸால் மார்க்கெட் ஃபால் ஆகுது பார்த்தோம். லக்கியாக இருந்தேன்னா பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்த அப்புறம் கொஞ்சம் இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்திருக்கு. இந்த இஸ்ரேல் காசாவில் இருக்கிற ப்ராப்ளம் கூட அவர் இஸ்ரேல் பிரசிடெண்ட் கிட்ட பேசி அந்த ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காரு நம்ம பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள். இங்கே அவர் வந்திருக்காரு, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட பேசியிருக்காரு. பேசி உடனே சால்வ் பண்ணுங்க, இந்த மாதிரி டென்ஷன்ஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் என்டையர் வேர்ல்டு, அதுதான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் குறைக்கிறாரு. அதே மாதிரி ரஷ்யா பிரசிடெண்ட் புட்டின் கூட பேசியிருக்காரு. உக்ரைன் கூட அவங்க 2 பேரும் உட்காந்து நீங்கள் செட்டில் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ராப்ளம் என்னன்றது. இந்த மாதிரி இருக்க நல்லது இல்லை, நம்ம ஹெல்தி இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டுக்கும், அதனால் பார்த்துக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அனௌன்ஸ் பண்ண டேரிஃப்ஸால் இந்த பாதிப்பு வந்தது. அவரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார் சடனாக இவ்வளோ பாதிக்கும்னு. வரும் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்ன்றது வரும். ஏன்னா ஆல் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு டவுனில் தான் இருக்குது. நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் என்னன்னு பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதால் இன்னைக்கு கொஞ்சம் டவுனில் இருக்கிறதால கொஞ்சம் காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க, பத்திரமா ட்ரேட் பண்ணிக்கங்க, எதுவும் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏதாவது ஃப்யூச்சர்ஸில் ஏதாவது ஷார்ட் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஷார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் XRP ரிப்பிள் ஒன்று ஷார்ட் பண்ணோம், அப்புறம் எத்தீரியம் ஒன்று ஷார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் சொலானா ஒன்று ஷார்ட் பண்ணோம். இதெல்லாம் பார்த்துக்கங்க, பார்த்து பத்திரமா ஷார்ட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு கிடுகிடுன்னு முடிவு எடுக்காதீங்க, பத்திரமா பார்த்து ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், நான் லிங்க் அனுப்புகிறேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஷிபா இனு காயின் இன்னும் ஃபாலோ ஆகி போச்சு. ஆல்ரெடி டவுனில் இருந்தது, இப்போது இன்னும் இந்த இம்பேக்டோட CoinDesk INRல 1300க்கு வந்திருக்கு. பட் ஹோல்ட் பண்ணுங்க, என்ன பண்ணுறது, மார்க்கெட் அப்படி பிஹேவ் பண்ணுறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் ஏதோ வீடியோஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் தவிர்த்து எங்களுக்கு இது எதுவும் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைக்காது. இல்லை பண்ணுறோம், இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறோம், இருக்கிற நல்ல நியூஸோ பேட் நியூஸோ எது இருந்தாலும் உங்கள் கூட பதிவு பண்ணிக்கிறோம், உங்கள்கிட்ட கிளியராக ஓப்பனாக சொல்கிறோம் இது இது நடக்குது அப்படின்னு டெய்லி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். அதுதான் முயற்சி பண்ணுறேன். நான் முயற்சி பண்ணுறது உங்களுக்கு டெய்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், மெசேஜ் கொடுக்கணும், என்ன நடக்குது என்ன நடக்க போகுது என்னன்றது சொல்லணுன்றதான் நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா பிட்காயின் $90,000 வரைக்கும் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கணும், எங்கே பவுன்ஸ் பேக் ஆகும்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் கீழே வரும், எது வரைக்கும் வரும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. 92,000 வரைக்கும் வரலாம், இல்லை 90,000 வரைக்கும் கூட வரலாம். டிப்ஸ்ன்றது வரும் கண்டிப்பாக. இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி ஸ்ட்ராங் மென்டாலிட்டி இருக்கிறவங்க தான் இதில் பணம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்க. இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும், கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம மைண்ட் செட்டு தான் இதுக்கு இம்பார்ட்டண்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி என்ன நடக்குது, திருப்பி எப்போ ரிவைவ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டு எதுவும் ஆவரேஜஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்து உங்கள் இஷ்டம், ஆவரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். ஆல்ரெடி ப்ராஃபிட்ஸில் இருந்தாக்கா புக் பண்ணிவிட்டு திருப்பியும் பை பண்ணிக்கோங்க. XRPயில் யாராவது நல்ல ப்ராஃபிட்ஸில் இருந்தால் புக் பண்ணிவிட்டு திருப்பி எக்ஸிட் ஆகி திருப்பி என்ட்ரி எடுத்துக்கோங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம், பாய்.